ஹலோ எவ்ரிவன், இது தமிழில் நான் சேனல். நான் ஜெய்சன் சாமியல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம், லாஸ்ட் வீக் போன வாரம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டதான விவாதமாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. டெல்லி முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படுவதற்கு முன்பாக 9 முறை அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. அமலாக்கத்துறையின் சம்மன்கள் சட்டத்திற்கு புறம்பானது என்று சொல்லி 9 முறையும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகவில்லை. இடி என்கிறதான அமலாக்கத்துறையிடமிருந்து தப்புவிப்பதற்காக, அவர்களுடைய கைது நடவடிக்கைகளிலிருந்து தப்புவிப்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அண்ட் டெல்லி ஹைகோர்ட் 2 கோர்ட்ஸையும் அவர் நாடினார். ஆனாலும் கோர்ட்ல அவருக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதானது நாடு முழுவதும் இருக்கிறதான எதிர்க்கட்சிகளிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அவருடைய கைதை கண்டித்தும், மத்திய அரசின் இடி, சிபிஐ, ஐடி போன்ற துறைகளை கண்டித்தும் மார்ச் 31ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூடி ஒரு மாபெரும் கண்டன பேரணியை நடத்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எதற்காக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு தான் என்ன? அதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 2021-22 டெல்லி கவர்மெண்ட் ஃபார்முலேட் பண்ணதான டெல்லி எக்ஸைஸ் பாலிசி, அது சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த பாலிசி மூலமா நிறைய பிரைவேட் அண்ட் என்டர்பிரைஸ் பிஸ்னஸஸ் லிக்கர் பிஸ்னஸுக்கு வந்தாங்க. ஸோ என்ன இந்த லிக்கர் பிஸ்னஸ்னா என்ன? ஸோ கவர்மெண்ட் அது வரைக்கும் எடுத்து நடத்தி கொண்டிருந்ததான 100% நடத்தி கொண்டிருந்ததான இந்த மது விற்பனையை டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 50% கவர்மெண்ட் அண்ட் 50% பிரைவேட் பிஸ்னஸஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு அந்த பாலிசியை வரையறை செய்தார்கள், உருவாக்கினார்கள். சரி, இதனால என்ன ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி, ஃபார்முலேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? டெஃபினட் அது தப்பு இல்லை. பட் இடி, அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த பாலிசி மூலமா நிறைய நியூ பிஸ்னஸஸ்க்கு சரியான கைட்லைன்ஸ், சரியான ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம நிறைய பிஸ்னஸஸ்க்கு லிக்கர் லைசன்சஸ், மது விற்பனை செய்யக்கூடியதான அந்த லைசன்ஸை முறைகேடாக வழங்கி இருக்கிறார்கள் என்பது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, இதை போல முறைகேடாக லைசன்ஸ் வழங்குவதன் மூலமாக அந்த பிசினஸ் இருந்து, அந்த பர்டிகுலர் கம்பெனிட்ட இருந்து ஆம் ஆத்மி கட்சியானது 100 கோடி வரைக்கும் லஞ்சமாக பெற்றிருக்கிறது என்பது அமலாக்கத்துறையின் மற்றொரு குற்றச்சாட்டு. ஸோ இடி என்ன சொல்றாங்கன்னா, இதுல முக்கியமா இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி, இந்த ஊழலுக்கு பின்னாடி மெயின் அக்யூஸ்டா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கிறார் என்பது அவர்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இப்போது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறையானது கைது செய்து ஜுடிஷியல் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இப்போது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில ஜெயில்ல இருக்கிறார். ஸோ இதுல இடி ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுல ஒரு சவுத் குரூப் என்கிறதான ஒரு குரூப், தென்னகத்திலிருந்து வருகிறதான இந்த குரூப் மூலமாக நிறைய பணம் இந்த பிசினஸஸ்ல இல்லீகலா ஒரு பணப்பரிமாற்றம், ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கிறது என்பது இடியின் குற்றச்சாட்டு. ஸோ யார்கிட்ட இருந்து மேஜரா லஞ்சம் வந்திருக்கிறது, எந்த குரூப் ஆனது இந்த கேஸ்ல மேஜரா இன்வால்வ் ஆயிருக்காங்க? ஸோ இது இடி என்ன சொல்றாங்கன்னா, there is something called சவுத் குரூப் என்கிறதான ஒரு குரூப் இருக்கிறது. இந்த குரூப் பல பிசினஸ்மேன், பல வியாபாரிகளை இணைத்து இந்த குரூப் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த குரூப்ல தெலங்கானா முன்னாள் முதல்வரின் மகளான திருமதி கவிதா அவர்களும் இந்த குரூப்ல இருக்கிறார் என்பது இடியின் குற்றச்சாட்டு. ஸோ இந்த சவுத் குரூப் மூலமாக 100 கோடி வரையிலான பணப்பரிமாற்றம் ஆம் ஆத்மி கட்சிக்கு பரிமாற்றப்பட்டு, பணமானது பஞ்சாப் மற்றும் கோவா மாநில சட்டசபை தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்டது என்பது இடியின் மற்றொரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல டெல்லியின்
துணை முதல்வராக இருந்த திரு மனிஷ் சிசோடியா அவர்கள் ஏற்கனவே ஈடியால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அவரோடு கூட மேலும் 14 பேர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பல அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். இதை பலரும் கண்டித்திருக்கிறார்கள். ஏன் இது பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறதான ஆட்சியின் ஒரு அரசியல் தந்திரமாக நிறைய அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பல அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். இதை பலரும் கண்டித்திருக்கிறார்கள். ஏன் இது பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறதான ஆட்சியின் ஒரு அரசியல் தந்திரமாக இருக்கக்கூடாது. Why this could be the BJP's political conspiracy? இது அவங்களுடைய அரசியல் உத்தியாக நாம் ஏன் பார்க்கக்கூடாது? நீங்க இந்த கேஸை பார்த்தீங்கன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குற்றச்சாட்டு பொதுவெளியில் வந்துவிட்டது. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை துரிதப்படுத்தி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியின் முதல்வராக இருக்கிறார். ஒரு முதல்வரை ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகிறதான ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதன் அர்த்தம் என்ன? 2 வருஷம் இந்த வழக்கை மிகவும் மெல்லியதாக நடத்திவிட்டு தேர்தல் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக அவரை கைது பண்ணுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு மர்மம் உள்ளே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதில் ஒரு முக்கிய தலைவர். மறுபக்கம் பிஜேபி பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏதோ ஒரு முடிவோடு எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்கிறதான ஒரு முனைப்போடு இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏன்னா நிறைய டேட்டாஸ் அவர்கள் ஒர்க் அவுட் பண்ற நிறைய டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய தோல்வி இந்த தேர்தலில் காத்திருக்கிறது என்று தரவுகள் சொல்கிறது. இப்ப பிஜேபி ஆனது என்ன ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறது என்றால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அக்ரெசிவா அகங்காரமாக யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு பிஜேபி வந்திருக்கிறதோ என்று நடக்கிறதான நிகழ்வுகள் மூலம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியில் கைது செய்யப்பட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பிஜேபியோட போய் கூட்டு சேர்ந்த பிறகு பெரிய புனிதராகிவிட்டார்கள். அதன் பிறகு அந்த கேஸ் ஒண்ணுமே ஆகிறதில்லை. அதுல அவர்களுக்கு தண்டனையும் கிடைப்பதில்லை. பிஜேபியில சேர்ந்த உடனே அவர்கள் அந்த ஊழல் எல்லாவற்றையும் அவர்கள் மறைக்கப்பட்டு அவர்கள் ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர்களாக வலம் வருகிறார்கள். இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு? டெஃபினட்டா பிஜேபியோடு ஒத்து போகிறவர்களை அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கிறார்கள், மற்றவர்களை அவர்கள் மிரட்டி அரசியல் செய்கிறார்கள். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பிஜேபியோட இந்த அரசியல் தந்திரங்களை, இந்த செயல்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி 2-3 ஆக்ஷன்ஸ் எதிர்க்கட்சிகள் மேல எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவர்களை வெற்றி பெற செய்யும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய சிந்தனையை அவர்கள் மதிக்கவில்லை, அவர்கள் தெரிந்திருக்கவும் இல்லை. மக்கள் என்ன ஒரு சிந்தனைக்கு, என்ன ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்றால் இந்தியாவில் ஒரு மாற்றம் தேவை. பிஜேபியோட கனவு பலிக்காது. மக்கள் அந்த கனவை பலிக்க வைக்க விடமாட்டார்கள். 2024 தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்களுடைய மனநிலைமை, இந்தியாவின் பாதையானது இனிமேல் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மதத்தையும் பிரித்தாளும் சூழ்ச்சியையும் அதை வைத்து செய்யப்படும் அரசியலையும் மக்கள் வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பிஜேபி கட்சியானது அதை தொடர்ந்து செய்கிறது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு இளம் தலைவரின் கைகளில் நாட்டை ஒப்படைக்க, தங்கள் வாக்குகளை அந்த இளம் தலைவருக்காக, அந்த கட்சிக்காக அளிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்களுடைய மனநிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. நிச்சயம் மாற்றமானது நிகழும். வெகு விரைவில் மாற்றத்தை நோக்கி நம்பிக்கையுடன் நான் ஜெய்சன். நன்றி, வணக்கம்.